ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் கோதுமை ரவையில் கிச்சடி செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாங்க. போதுங்க, வறுத்தது போதும். 2 நிமிஷம் வறுத்தா போதும். இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வடச்சட்டி, வேறு ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சு இதுக்கு அளவாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புங்க, 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இது போட்டு அப்படியே வதக்கிக்கலாங்க. சிறுகனை இஞ்சி, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, கேரட்டு, பீன்ஸு இது பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட தக்காளி 1 அளவு 1 நிமிஷம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஒரு 1க்கு 2 வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது கொதி வரட்டும். நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரவையை போட்டுக்கலாங்க. வறுத்த ரவையை கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கிளறி விடலாம். கோதுமை ரவைங்கிறதுனால கொஞ்சம் வேக நேரம் ஆகும். 2 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாம் தண்ணியெலாம் இதாகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் பேஷண்ட்லாம் இதுக்கு அடிக்கடி வாரத்தில் 2 தடவை இது சாப்பிட்லாம். டயட் கண்ட்ரோல் இருக்கிறவங்களும் இதை சேர்த்திக்கலாங்க. கோதுமை உப்புமா கிச்சடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.